இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 பேஸுக்கு வந்து நம்ம வந்து ரோட்ரு சுவிட்ச் மாட்டி கொடுத்துருக்கோம். இந்த ரோட்ரு சுவிட்சுக்கு எப்படி லைன் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ரு சுவிட்சுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா A1 A2 A3ன்னு சொல்லி இருக்கும். இதே மாதிரியே 3 ரோட்ரு சுவிட்ச்லையுமே இருக்கும். அது எல்லாமே வரிசையாக தான் இருக்கும். இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த A1னா அந்த 3ல A1 இருக்கு பார்த்தீங்களா, அந்த A1 எல்லாத்தையுமே லூப்பிங் பண்ணி எடுத்துக்கணும். இதில் பார்த்தா தெரியும் 3 ரோட்ரு சுவிட்ச்லையுமே A1 இருக்கு பார்த்தீங்களா, அந்த 3 A1ஐயுமே வந்து நம்ம வந்து லூப்பிங் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்க. அதுல இருந்து ஒரு ஒயர் நெட்டையை விட்டுருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா A2 இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி 3 ரோட்ருஸ்லயுமே A2 இருக்கும். அதையுமே எல்லாத்தையும் லூப்பிங் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அதுலயும் ஒரு எண்டு பாத்தீங்கன்னா நெட்டையை விட்டுருங்க 1 மீட்டர் கணமணி. அடுத்து பாத்தீங்கன்னா A3 இருக்கும். அந்த A3யும் அதே மாதிரி 3 ரோட்ருஸ்யுமே லூப்பிங் பண்ணி எடுத்து அந்த 1 மீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா ஒயர் விட்டுக்கோங்க. இந்த லூப்பிங் பண்ணி எடுத்து நம்ம வந்து 1 மீட்டர் ஒயர் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் பாத்தீங்களா, அந்த ஒயரை தான் நம்ம வந்து இன்புட்டா கொடுக்கணும். நல்லா நான் வச்சுக்கோங்க, அதை தான் நம்ம வந்து இன்புட்டா கொடுக்கணும். இந்த ரோட்ருஸ் அவுட்புட் எதுல இருந்து எடுக்கணும் பாத்தீங்கன்னா, இந்த ரோட்ருஸ்ல பாத்தீங்கன்னா A1 A2 A3 இருந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் லீடு மட்டும் இருக்கும், ஒரு ஹோல் இருக்கும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர் மட்டும் போட்டிருக்கும். இதுதான் இந்த ரோட்ருஸ்டோட அவுட்புட். 3 ஃபேஸுக்கு பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர் வைக்கணும். அந்த இண்டிகேட்டருக்கு பாத்தீங்கன்னா நியூட்ரல் ஒயரை வந்து 3 லைட்டையுமே லூப்பிங் பண்ணி லைனை வந்து நியூட்ரல் வெளியே எடுத்து விட்டுருங்க. 3 ரோட்ருஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த 3 ரோட்ருஸ்லயும் ஒரு லைன் எடுத்து கொடுத்துடலாம். அதாவது பாத்தீங்கன்னா அவுட்புட்லயும் எடுத்துக்கலாம், இன்புட்லயும் கொடுத்துக்கலாம். இன்புட்ல நீங்க கொடுக்கணும் பாத்தீங்கன்னா 1 2 3 போட்டுருந்தல, அதுல பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர்ல வந்து 1ஆம் நம்பர் கொடுங்க, 2ஆம் நம்பர் இண்டிகேட்டர் 2ஆம் நம்பர்ல கொடுங்க, 3ஆம் நம்பர் இண்டிகேட்டர் 3ஆம் நம்பர்ல கொடுங்க. அப்ப வந்து போஸ்ட்ல இருந்து கரண்ட் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். அதே இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரோட்ரு சுவிட்ச் அவுட்புட்ல வந்து இண்டிகேட்டர் கனெக்ட் பண்ணீங்கன்னா வந்து ரோட்ரு சுவிட்ச்ல இருந்து அவுட்புட் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். ரோட்ரு சுவிட்ச் பாத்தீங்கன்னா எல்லா லூப்பிங் எல்லாமே பண்ணியாச்சு, இண்டிகேட்டருக்கு எல்லாமே லைன் கொடுத்தாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து போர்டுல லைன் கொடுக்க மட்டும் தான் வேலை. ரோட்ரு சுவிட்ச்ல பாத்தீங்கன்னா எல்லா 3 ரோட்ரு சுவிட்ச் லூப்பிங் பண்ணி கொண்டு வந்த வயரை பாத்தீங்கன்னா வந்து நம்ம RCBO இல்லைன்னா MCB ஏதோ போட்டுருப்போம்ல, போர் போடல அதுல கொடுங்க. ரோட்ரு சுவிட்சோட அவுட்புட் வயரை பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து எல்லா ரூமுக்கு தனித்தனி சர்க்யூட் போட்டுருப்போம்ல, அதுல கொடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரோட்ரு சுவிட்ச்ல அவுட்புட்டையும் இன்புட்டையும் மாத்தி கொடுத்தீங்கன்னா டபுள் பேஸ் ஏறி ஃபீஸ் போயிட்டே இருக்கும், நிக்காது பாத்துக்கோங்க. அதனால கரெக்டா லைன் கொடுங்க.